இப்ப நம்ம ஹிஸ்டோகிராமோட அல்கரித்தமும் ஃப்ளோ சார்ட்டும் பாத்திரலாம். ரொம்ப ஈஸி. இது மேல என்ன பண்ணும், ஒரு ஸ்டார்ட், அடியில ஒரு ஸ்டாப். இது இம்போர்ட்னே எழுதிக்கலாம். அசைன் ஏ, அப்புறம் இதுல என்ன எழுதணும், டிஸ்பிளே, ரைட்டா? டிஎல்டிங்கிறத பிளாட்னு எழுதிக்கோங்க. வரையதானே செய்யறோம். அப்ப பிளாட் டிஎல்டி டாட் ஹிஸ்ட். இதுல என்ன எழுதிக்கலாம், டைட்டில அசைன் பண்ற, அசைன் டைட்டில். அத மாதிரி என்ன கொடுத்துக்கலாம், இதுல அசைன் எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள், இதுல அசைன் ஒய் ஆக்சிஸ் லேபிள். எதுக்கு மேடம் இதுல அசைன் போட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீ டைட்டில எழுதுற, ரைட்டா? அப்ப அசைனிங் டைட்டில், அந்த மாதிரி அர்த்தத்துக்கு தான் அப்படி எழுத சொல்றோம். கஷ்டமா இருக்குன்னா நீ இதை வந்து டிஎல்டிய பிளாட்னே கூட நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இது ஷோங்கிறது டிஸ்பிளே பிளாட். ஃபைனலா ஸ்டாப். இந்த ஸ்டார்ட், இம்போர்ட், அசைன் ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷன், ரைட்டா? HIST ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். நீ பிளாட் ஹிஸ்ட்னு எழுதிக்கலாம். நீ எல்லாமே பிளாட் எக்ஸ் லேபிள் அப்படின்னு எழுதுறதுனால எழுதலாம். அசைன் அல்லது செட் ஒய் லேபிள், செட் டைட்டில் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். தப்பு கிடையாது, ரைட்டா? இப்ப இது எல்லாத்தையுமே நீ சிம்பிள்ஸ் மட்டும் கரெக்டா போட்டு ஆரோ கீஸ் மட்டும் போட்டுட்டேன்னா உனக்கு என்ன வந்துடும், you will get the flow chart. கால் ஹிஸ்டோகிராம் அல்லது பிளாட் ஹிஸ்டோகிராம். டிஎல்டிங்கிறத நீ பிளாட்னு எழுதுனாலும் எழுதிக்கலாம், ரைட்டா? பிளாட் எக்ஸ் லேபிள், பிளாட் ஒய் லேபிள், பிளாட் டைட்டில் அப்படின்னு நீ எழுதலாம். தப்பு கிடையாது. டிஸ்பிளே த பிளாட்ங்கிறது தான் ஷோ. ஃபைனலா என்ன போட்டிருக்கோம், ஸ்டாப். ஓகே தானா? சோ ஹிஸ்டோகிராமோட அல்கரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம்.